ஏன் சுந்தரி, அப்படி என்னதாண்டி இந்த கல்யாணத்துல இருக்கு? எல்லாரும் இதேதாம்மா கேக்குறாங்க. நானும் பதில் சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன். என் வாழ்க்கையில இன்னொருத்தருக்கு பதில் சொல்ற மாதிரி ஒரு தப்பு பண்ணிருக்கேன்னா அது இது மட்டும்தாம்மா. அதை நினைக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் மனசு ரணமாகுதுமா. இதை சரி பண்ணாம நான் செத்து போயிடக்கூடாதுன்னு வேண்டிக்கிறேம்மா. அதனாலதாம்மா இப்ப நான் பழிச்சு வந்திருக்கேன். ராஜி கல்யாணம் நல்லபடியா நடந்து முடிஞ்ச அடுத்த நிமிஷமே நான் செத்து போயிட்ட கூட எனக்கு சந்தோஷம்தாம்மா. இங்க பாரு, நீ எப்ப எது செஞ்சாலும் உனக்கு எதுக்கடி இந்த வேண்டாத வேலைன்னு தான் நான் சொல்லியிருக்கேன். இப்ப சொல்றேன், நீ முன்னாடி நின்னு இந்த கல்யாணத்தை நல்லபடியா நடத்து, சரியா? என்னங்க, சமந்தாபுரத்துல ஒரே விசேஷமாமே, கூத்து கச்சேரின்னு ஒரே அமக்களமா இருக்கான். உங்க அம்மாக்கு கொடுத்து வச்சிருக்கு பாருங்க. எனக்கு தான் அது கிடைக்காம போச்சு. என்னடி கிண்டல் பண்றியா? ஐயே, இது என்ன கொடுமையா இருக்கு? அத்தனை பேர் போயிட்டு வர ஆஸ்பத்திரியில நின்னு சண்டை போட்டுப்பாங்களா? அத பத்தி பேசினா நான் தப்பு பண்ணிட்டேனா? ஆமாத்த, அவங்களுக்குள்ள அப்படி என்ன சண்டை? என்னதான் சண்டையா இருக்கட்டுமே, அதுக்காக கொலை பண்ற அளவுக்கா போவாங்க? அந்த வீட்டு பையன் தான் உங்க மருமகளையும் பேரனையும் கொல்ல பார்த்தானாமே. என்ன அப்படி பாக்குறீங்க? போலீஸ் வரைக்கும் கேஸ் கொடுத்திருக்காங்களாமே. பணக்கார வீட்டு சம்பந்தம் வேணும்னு உங்க பெரிய மருமக பல்ல இடிச்சால, பணம் என்ன சும்மா வந்துருமா? பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு மட்டும் இல்ல, அதை வச்சிருக்கிறதுக்கும் ஒரு தகுதி வேணும். சுந்தரி பிச்சை எடுக்கிறதுக்கு கூட தகுதி இல்லாதவன். இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருந்து பொழைச்சு வந்தா கூட அந்த வெற்றி சும்மா விட மாட்டானாமே. சுந்தரி குடும்பத்தை விரட்டி விரட்டி வெட்டுவானாமே. பெரிய மருமகனா சுத்தமா ஆகாதா, சின்ன மருமகனா சுமாரா தான் ஆகுமா. கொழுந்தம்மாவன் தான் கொஞ்சம் பரவாயில்லையா. நாளைக்கே ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா என்னங்க கேஸ் கொடுப்பாங்க? ஏய், நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல. சுந்தரிய யாரும் திட்டம் போட்டு எதுவும் பண்ணல. அது ஆக்சிடென்ட் தானா. மோதினவனே வந்து சரண்டர் ஆயிட்டானா. ஆனது எப்படியோ, புத்திக்கு தக்கன பொழப்பு. அந்த சுந்தரியோட எண்ணத்துக்கு தான் அவ இந்த நிலைமையில வந்து இருக்கா. வாய மூடி. அவளை பத்தி பேசுற தகுதி இங்க யாருக்குமே இல்ல. யாருக்காவது ஒரு கஷ்டம்னு கேள்விப்பட்டாலே ஓடி ஓடி உதவி பண்றவ. அவங்க எல்லாமா இப்ப வந்து நின்னாங்க. எங்க கிட்ட தானே வந்து அப்பா தோர என் மருமகளை இந்த ஒரு தடவை மட்டும் காப்பாத்தன்னு கெஞ்சினீங்க. செஞ்ச உதவியை சொல்லி காட்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அவளுக்கு எதுவும் பண்ணாத நீங்க பேசவே கூடாது. எது சொல்றதா இருந்தாலும் நேரடியா சொல்லுங்க. சரிப்பா, உங்ககிட்ட கேக்குறேன். சுந்தரிய பார்க்க வந்துட்டு ஒரு பைசா கூட கொடுக்காம ஓம்பாட்டு கிளம்பி வந்துட்டே ஏன்? என்னமா பேசுறீங்க? கொடுக்க கூடாதுன்னு நினைச்சிருந்தா வீட்ல இருந்து பணமே எடுத்துட்டு வந்திருக்க மாட்டேனே. யாருமே கேட்காம நான் எப்படி கொடுக்கறது? என்னப்பா பேசுற? அந்த இடத்துல யாராவது கேட்பாங்கன்னு எதிர்பார்க்கலாமா? யாரா இருந்தாலும் எதிர்பார்க்க கூடாது. ஆனா உங்க மருமக விஷயத்துல அப்படி இல்லையே. ஏன் அந்த சூர்யா கூட என்கிட்ட கேட்கலையே? அப்படி இருக்கிறப்போ நான் கொண்டு போய் கொடுத்தா அவ்வளவுதான். நீ சொல்ற காரணம் தப்புன்னு உனக்கே தெரியல. சரி விடு, இனிமே அந்த வீட்டுக்கு உதவி பண்ணுன்னு உங்ககிட்ட கேட்கவே மாட்டேன். போதுமா? இந்த கோவத்தை அந்த வீட்டுல இருக்கிற யார்கிட்டயாவது உங்களால காட்ட முடியுமா? எதுக்கப்பா தேவையில்லாம பேசிக்கிட்டு? பாத்தீங்களா உங்க அம்மாவுக்கு வர்ற கோவத்தை? நாம என்னதான் செஞ்சாலும் அவங்களுக்கு பெரிய மருமக தான் எல்லாம். ஆமாண்டி, இன்னைக்கு அவளுக்கு என்ன விட்டா வேற யார் இருக்கா? ஏன், அவங்கதான் கருணையின் பிறப்பிடமாச்சு. எவ்வளவு பேருக்கு உதவி பண்ணிருக்காங்க. அவங்க பாத்துக்க மாட்டாங்களா? இவங்க நமக்கு திருப்பி செய்வாங்கன்னு நினைச்சு செய்யறதுக்கு பேரு உதவி இல்ல.
அப்படி நினைச்சு சுந்தரி யாருக்கும் எதுவும் பண்ணல. தான் பையனுக்கு கோடீஸ்வரன் விட்டு பொண்ணு கிடைச்சப்ப கூட அவன் கட்டிக்க இருந்த பொண்ணுக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கறதுக்காக போராடுறா அவ. அவன் பேரை கூட உன் வாயால சொல்லாத. நீ நினைக்கிறத விட அவ நல்லாவே இருப்பா. பாத்தீங்கல்ல, விட்ரி, சுந்தரி அந்த கல்யாண விஷயத்துலதான் மாட்டி மானம் கட போறா. சொன்ன உடனே தான் ஞாபகத்துக்கு வருது. அந்த டூப்ளிகேட் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பணம் கேட்டிருந்தாங்க, கொண்டு போய் கொடுத்துட்டு வரணும். எதுக்குங்க இதெல்லாம் அனாவசியமா? எவ்வளவு செலவானாலும் சரி, அவங்கள ஒரு கை பார்க்காம விட மாட்டேன். இப்ப எல்லாமே நமக்கு சாதகமாயிடுச்சுன்னு சொன்னல, பாரு. நல்லா தூங்கிட்டான். என்ன ஷியாம், நீ போய் இதெல்லாம் வாங்கிட்டு வரணுமா? என்னடா எப்படா இருக்கு? பரவாயில்ல. ஏண்டா இவ்வளவு நடந்திருக்கு, எனக்கு ஒரு ஃபோன் பண்ணிருக்கலாம்ல? ஏமா இவனுக்கு தான் அடிபட்டு இருக்கு, நீயாவது எனக்கு ஃபோன் பண்ணிருக்கலாம்ல? எங்கண்ணா, எதை பத்தியும் அந்த நேரத்துல யோசிக்க முடியல. நீங்க 2 பேர் பாண்டிச்சேரி போன அன்னைக்கே வந்து மாமா எனக்கு ஒரு வேலை கொடுத்தாரு, நான் ஓசூர் கிளம்பிட்டேன். இன்னைக்கு காலைல தான் அப்பாக்கே விஷயம் தெரியுமா. நான் ஊர்ல இருந்து வந்த பிறகு அப்பா எனக்கு சொன்னாரு. 2 பேரும் சேர்ந்து ஹாஸ்பிட்டல் போனா அங்க அம்மா மட்டும் தான் இருந்தாங்க. அவங்க கிட்ட விசாரிச்சா நீங்க 2 பேரும் வீட்டுக்கு வந்துட்டதா சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் நான் உனக்கு கால் பண்ணேன்டா. ஏன் கேக்குறீங்க? அந்த 2 நாளும் ரொம்ப நொந்து போயிட்டோம். இப்பதான் கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும். நீங்க ரிலாக்ஸ் ஆயிட்டீங்க, அங்க ஹாஸ்பிட்டல்ல அம்மா தான் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஆக்சிடென்ட் காரணம் வெற்றி தான் சொல்லி உங்க அம்மா கிட்ட சண்டை போட்டியாமே. அம்மா அவ ஏன் இப்படி பண்றான்னு சொல்லி புலம்பிட்டு இருக்காங்க. இல்லனா இப்ப கூட எனக்கு சின்னதா ஒரு டவுட் இருக்கதான் செய்யுது. இங்க பாரு திவ்யா, சும்மா அசம்ஷன்ல எல்லாம் எதுவும் சொல்லக்கூடாது. ஆமா திவ்யா, மதி சொல்றது கரெக்ட் தான். இப்ப பாரு, உண்மையா ஆக்சிடென்ட் பண்ணவன் சரண்டர் ஆயிட்டான், கேஸை வாபஸ் வாங்கிட்டோம். அவசரப்பட்டு நீ பேசின வார்த்தைய. சரிடா, நீயும் மதியம் வெற்றி தம்பி இது செய்யலன்னு சொல்றீங்க. ஆனா பிரபு தம்பி போய் சொல்லாத. அம்மா, நீ வேற ஏமா மறுபடியும் முடிஞ்சு போனதை ஆரம்பிக்கிற? இல்லைங்க, அத்தை சொல்றது கரெக்ட் தான். பிரபு சொன்னது பொய் இல்ல, உண்மைதான். இனி யாரோ ஃபாலோ பண்ணிருக்காங்க, பிரபு கிட்ட வரைக்கும் வந்திருக்காங்க. டேய், அந்த மாதிரி இருக்கலாம்னு பிரபு ஏதாவது ஒரு கால்குலேஷன்ல சொல்லிருக்கலாம்ல? இல்லடா ஷாம், அயன் கடைக்காரர் சொல்லி தானே பிரபு என்னை தேடி வந்தாரு. நிமி கூட எனக்கு ஃபோன் பண்ணாங்க. என்னை அடிக்க ஆள் வந்ததும் உண்மைதான். ஆனா ஆக்சிடென்ட் நடந்ததுக்கு காரணம் வெற்றி இல்லவே இல்லை, அது எனக்கு நல்லா தெரியும். என்னங்க சொல்றீங்க? ஆமா திவ்யா, அம்மாவை நான் பைக்கில் ஏற்றிட்டு போறப்போ எனக்கு ஃபோன் வந்துச்சு. அதை அட்டன் பண்ணணும்னு நினைச்சு நான் தான் கார்ல போய் மோதிட்டேன். நான் பாண்டிச்சேரியில் இருக்கிற விஷயம் வெற்றிக்கு தெரியறப்போ ஏன் லோக்கல் பார்ல இருக்கிற ரவுடிங்களுக்கு ஃபோன் பண்ணி என்ன தூக்க சொல்லணும்? ஆனா வெற்றி இதெல்லாம் பண்ணவே மாட்டாருன்னு சொல்ல. ஆனா இதை பண்ணது வெற்றி இல்ல. என்ன மாப்பிள்ள நீங்க, உங்களுக்கு இனிமே யார் இருக்கா? ஆமா நட்ராஜ், நீ சொல்றத பார்த்தா குழப்பமா இருக்குடா. எனக்கு என்னவோ இத வெற்றி என்ன தவிர வேற யாரும் செஞ்சிருக்க முடியாது. அப்படின்னு சொல்ல முடியாது திவ்யா. இதை நட்ராஜுக்கு பண்றதுக்கு ஒருத்தன் இருக்கான். இதையே சஞ்சய் பண்ணிடக்கூடாது. எனக்கு என்னமோ அவன் மேலதான் டவுட்டா இருக்கு. ஹேய், இல்ல ஷாம், அவன் போய் இத இல்ல ஷாம், நிச்சயமா அவன் இதை செஞ்சிருக்க மாட்டான். அவன் அவ்வளவு பெரிய கெட்டவனா இல்ல ஷாம். என்ன மருமகனே நீங்க? ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அமுக்குனி மாதிரி இருந்த பையன் தானே, அவனை போய் நல்ல பையன்றீங்க.
நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க அத்தை. கொலை பண்றதுக்கு, அதுவும் என்ன கொலை பண்றதுக்கு அவனால கண்டிப்பா முடியாது. அவனால முடியாது சரி, ஆனா அவங்க அப்பாவால. கரெக்ட் நட்ராஜ். சஞ்சய் விடு. உங்க சித்தப்பா இதெல்லாம் பண்ணுவாருன்னு சொன்னா நம்ப மாட்டேன். ஐயோ, எனக்கு ஒரே குழப்பமா தானே இருக்கு. அவரு போய் எப்படி என்ன? நீங்க வெள்ளந்தியாவே இருக்கீங்க மருமனே. பெத்த மகளையே கொலை பண்ண பார்த்த மனுஷன் தான் அந்த ஆளு. அப்படி நான் என்னங்க தப்பு பண்ணிட்டேன்? அன்னைக்கு திவ்யா கழுத்துல தாலி கட்டினியே, அது ஒண்ணு பத்தாதா? ஆமா நட்ராஜ், இனிமே நீ எதுக்கும் கேர்ஃபுல்லா இருக்கணும்டா. வேணும்னா போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாமா? என்னன்னு கொடுப்ப மதி? நான் பொய் சொல்றேன்னு சொல்லுவாங்க, இல்லனா ஆக்சிடென்ட்ல எனக்கு மூளை குழம்பிடுச்சுன்னு கூட சொல்லுவாங்க. சித்தப்பா வீட்டுல அப்சரா பிரச்சனையில சஞ்சய் ஓடி போய் அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட ப்ராப்ளம்ல இருக்காங்க. இந்த மாதிரி நேரத்துல அவரு எப்படி இதை பத்தி யோசிச்சிருப்பாரு? நிச்சயமா அவருக்கு இதுல எந்த தொடர்பும் இருக்கிறதா எனக்கு தெரியல மதி. என்ன மாப்பிள்ள நீங்க, வெற்றியும் இல்ல உங்க சித்தப்பாவும் இல்லைன்னா பிரபு சொல்றது பொய்யா தானே இருக்கும். அதுவும் பொய் இல்லைன்னு சொல்றீங்க. இல்ல, கன்ஃபார்ம்டா தெரியாம நம்ம யாரையும் சந்தேகப்பட முடியாதுல்ல. அப்போ கொஞ்ச நாளைக்கு வீட்டை விட்டு வெளியே போகாதீங்க மாப்பிள்ள. அப்படி பார்த்தா வீட்டுக்குள்ளேயே வந்துட மாட்டாங்களா? டேய், இருந்தாலும் பயமா இருக்குடா. அப்படி ஏதாவது நடக்கிறதா இருந்தா ஆக்சிடென்ட்லயே நடந்திருக்காதா மதி? என்ன மருமகனே நீங்க ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? எதுவும் நடக்காதுன்னு சொல்ல வரேன். அப்புறம் இந்த விஷயம் நம்மளோட மட்டும் இருக்கட்டும். அம்மா இருக்கும்போது பேசுனீங்கன்னா அவங்க ரொம்ப பயந்துருவாங்க. இதோட விட்டுருங்க. எனக்கு இப்ப இருக்கிற ஒரே வருத்தம் வெற்றியை பத்தி அவசரப்பட்டு நாம தப்பா சொன்னதுதான். நான் நல்லா இருந்திருந்தா திவ்யாவை கம்ப்ளைண்ட் கொடுக்க விட்டுருக்க மாட்டேன். திவ்யா என்ன பண்ணும் பாவம். இப்படி ஒண்ணு நடந்தா அவர் மேலதான சந்தேகம் வரும். என்ன இருந்தாலும் வெற்றி கிட்ட மன்னிப்பு கேட்கணும், அதான் முறை. இன்னைக்கே போய் நான் அவர்கிட்ட சாரி கேட்டுறேன். ஏங்க, நீங்க எதுக்கு அங்க போய் கேட்கணும்? நான் தானே தப்பா பேசினேன். நான் சாரி கேட்டுக்கிறேங்க. இல்ல திவ்யா, அது தப்பாகும். மறுபடியும் எதுக்கு மன வருத்தம்? இதை இன்னைக்கே முடிச்சிருவோமே. டேய், நீ போய் பேசணுங்கிறது கரெக்ட் தான், ஆனா இன்னைக்கு வேண்டாம். இந்த விஷயத்துல அவங்களும் கோவமா இருப்பாங்க. இந்த நேரத்துல பேசுறது நல்லா இருக்காது. 1-2 நாள் ஆயிடுச்சுன்னா அவங்க கோவமும் குறைஞ்சிரும். அப்ப போய் பேசிக்கலாம். ஆமா மருமகனே, மதி சொல்றதுதான் கரெக்ட். மதி, குழந்தை அழுகுறான் பாரு, வா. அக்கா இதை எடுத்துக்க. ஆமா, வா மதி. டேய், நீ எதுக்கும் பயப்படாத. இதை பத்தி பேசுவோம், என்ன பண்ணலாம்னு யோசிப்போம். மதியக்கா வீட்டுக்கார் சொன்னதும் கரெக்டு தான். நீ இன்னும் கொஞ்ச நாளைக்கு வெளியே இங்கே தனியாக போகாத. நீ எங்கே போனாலும் என்ன கூப்பிடு, நான் வரேன். ஷாமிலனா என்ன கூப்பிடுங்க மாப்பிள்ள. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. டேய், அதான் எல்லாரும் சொல்கிறோம்ல, ஓகே சொல்கிறேன். சரிப்பா, போதுமா? திவ்யா, ஹே நந்தினி, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்டி. என்னடி ஆச்சு? ஒன்னும் இல்ல, சின்னதா ஒரு ஆக்சிடென்ட். இப்ப எப்படி இருக்கீங்க? பரவாயில்லைங்க. சாரிங்க, தப்பா நினைச்சுக்காதீங்க. என்னாச்சு? இந்த மாதிரி நேரத்துல நான் ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்ல வந்திருக்கேன். பரவாயில்ல, சொல்லுங்க. 1 செகண்ட். எனக்கு மேரேஜ். நீங்க எல்லாரும் அவசியம் வந்துடணும். ஹே திவ்யா, என்ன அப்படி பாக்குற? என்னோட கல்யாணத்துல வந்து ஃபுல்லா வேலை பாக்குறேன்னு சொல்லிருக்க. நீயும் ஹஸ்பண்டும் வந்துதான் எல்லா வேலையும் பார்க்கணும். ஒரு நிமிஷம். ஹலோ, சொல்லுங்க.
என்ன திவ்யா, என்னாச்சு உனக்கு? இல்ல ஷியாம் அண்ணா. என்னடி, அவருக்கு பத்திரிக்கை கொடுக்க மறப்பேனா? ஷியாம், நீ என்னோட ஸ்பெஷல் கெஸ்ட். முத நாளே வந்துடணும் என்ன? கண்டிப்பா. திவ்யா, வீட்ல ஏதாவது பிரச்சனையா? ஏன்? இல்ல, எல்லாரும் ஒரு மாதிரி இருக்கீங்களே. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இல்ல நந்தினி, நீங்களும் ஷாமும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க போறீங்கன்னு நினைச்சோம். என்ன ஷியாம், நாம கல்யாணம் பண்ணிப்போமா? இவங்க எப்பவும் இப்படிதான் கிண்டல் பண்ணிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் நம்ம பெருசாவே எடுத்துக்க கூடாது. அப்படியான்னு கேட்டா ஆமான்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இதெல்லாம் சட்டை பண்ணவே கூடாது, சரியா? கண்டிப்பா. சரிப்பா, நான் இன்னும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு பத்திரிக்கை வைக்கணும். வரேன் திவ்யா. நான் வரேன் ஷியாம். வரேன் நட்ராஜ். என்ன ஷாம், வருத்தமா இருக்கா? அண்ணா சாரிண்ணா. எதுக்குமா? இல்ல, அவ மனசுல என்ன இருக்குன்னு தெரியாம நாங்க தான் தேவையில்லாம அதை இதுன்னு சொல்லி. அது ஒண்ணும் இல்லை திவ்யா. எனக்கு ஏதாவது ஒரு பொண்ணு பிடிச்சா அந்த பொண்ணுக்கு உடனே கல்யாணம் ஆயிடும். நல்ல விஷயம் தானே. டேய், ஃபீல் பண்ணாதடா. சே, இதுல ஃபீல் பண்றதுக்கு என்னடா இருக்கு? நந்தினிக்கு என்ன பிடிக்கல, அது ஏன் நம்மள கேட்கவும் முடியும்? இனிமே எந்த பொண்ணையும் எனக்கு பிடிக்காம நான் பாத்துக்கணும், அவ்வளவுதான். இல்லண்ணா, அவளுக்கு கொடுத்து வச்சது அவ்வளவுதான். அண்ணா, வழக்கமா எல்லாரும் சொல்றதுதான், உங்களுக்குன்னு புதுசா ஒரு பொண்ணு பிறக்க போறதில்ல. எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கா. நான் தான் இருக்கேன்ல, வரேன். அப்பப்பா, என்ன கூட்டம். ராஜி, எனக்கா? சீர்வரிசைக்கு உண்டான எல்லா பொருளுக்கும் ஆர்டர் கொடுத்தாச்சு. ராஜி, இந்த நெக்லஸ் எப்படி இருக்குன்னு பாரு. வாங்கிட்டு வந்துட்டீங்கல்ல, அப்புறம் என்ன, விடுங்க. அதுக்கு இல்ல ராஜி. இங்க பாருக்கா, உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா போதும்னு சொன்னல, அப்புறம் ஏன் திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டு? இல்லம்மா, இது அம்மா உனக்கு வாங்கி கொடுக்கறது இல்ல, என் வீட்டு சார்பா நான் உனக்கு வாங்கி கொடுக்கறது. நான் வாங்கி கொடுக்கறதுனால தான் நல்லா இருக்கான்னு கேட்டேன். யார் வாங்கி கொடுத்தா என்னக்கா? பார்த்து பிடிச்சு வாங்கிட்டீங்கல்ல. நீங்க சரின்னு சொன்னதை நான் வேண்டான்னு சொல்ல மாட்டேன். எனக்கு பிடிச்சிருக்காங்கிற கவலையும் வேண்டான்னு சொல்லுவேணுங்கிற பயமும் உங்களுக்கு வேண்டவே வேண்டாம். உங்களுக்கு கல்யாண வேலை எல்லாம் இருக்குல்ல, அதை பாருங்க. ராஜி இவ்வளவு தூரம் வந்ததே பெரிய விஷயமா? அதுல டக்குன்னு பேசி சிரிப்பான்லாம் எதிர்பார்க்காதீங்க. கொஞ்சம் கொஞ்சமா தான் சரியாகும். ராஜி பேசுற எல்லாத்துக்கும் ரியாக்ட் பண்ணாதீங்க. அமைதியா கேட்டுட்டு இருங்க, சரியாயிடும். அப்புறம் முதல்ல எதுக்கு எடுத்தாலும் இந்த மாதிரி அப்செட் ஆகி நிக்காதீங்க. ராஜியை வருத்தப்படாம பாத்துக்கிறது நம்ம கையில தான் இருக்கு. நீங்க இருக்கிறத பார்த்தா நல்லா இருக்கவள டல் ஆயிடுவா போல. கொஞ்சம் கேஷுவலா இருங்க. உங்க
பையன் சொன்னது கரெக்ட் தான் மாமா. அவ ஏதோ பட்டும் படாம கடமைக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டா சரிங்கிற மாதிரியே இருக்கா. அவளுக்கு அந்த மாதிரி நினைப்பு வராம பாத்துக்கிறது நம்ம கையில தான் இருக்கு. இனிமே கவலைய விடுங்க மாமா. ராஜியை நாங்க நல்லபடியா பாத்துக்கிறோம். நீங்க நிம்மதியா இருங்க. போங்க. ஹலோ, ராஜி, என்ன? அவர் லைன்ல இருக்காரு, உங்க கூட பேசணுமா? நான் இல்லைன்னு சொல்ல. ஐயோ, இருக்கேன்னு சொல்லிட்டேன்டி. அப்ப பேச முடியாதுன்னு சொல்ல.